வருண் ப்ரோ வணக்கம். வணக்கம் மணி. ப்ரோ திருச்சி கிழக்குல வந்து த்ரிஷா நிக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவிக்கிலேருந்து யார் யாரோ நிக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல வந்து ராகவ லாரன்ஸ் பேரும் அடிபட்டுச்சு. இதுல வந்து என்னாச்சுன்னா, ராகவ லாரன்ஸ் வந்து திருப்பி நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு. என்னன்னா, "கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே" அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வரலாமான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு. எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ரஜினிகாந்த் போயிட்டு கேட்டேன். அவங்க வந்து இப்போதைக்கு வர வர மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டாரு. அவர் கொரோனா டைம்ல அந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதுல என்னன்னா வந்து அவர் வரலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வரலாம் வந்து நல்லது பண்ணலாம். ஆல்ரெடி நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்னன்னா வர வேணாம். இத்தனை வருஷமா வரல. இப்போ வந்து விஜய் வந்தோடனே எதுக்கு வராரு? ரஜினிக்கு சப்போர்ட்டா தானே இருந்தாரு. இப்ப விஜய்க்கு வந்து சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல அவர் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் நல்லது பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது அரசியலுக்கு வராம நல்லது பண்ணிட்டு இருந்தாரு. அதையே தொடர்ந்து அவர் பண்ணா வந்து நல்லது பண்றது வந்து மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அவர் ஒரு நடன கலைஞர், மனிதர், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வாரு. நெறைய கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. ரஜினி ரசிகர், அதுக்கப்புறம் விஜய்க்குலாம் டான்ஸ் மாஸ்டரா இருந்திருக்காரு. அப்படின்னு நெறைய விஷயங்கள் அவர பத்தி சொல்லிட்டே போனாலும், அவர் தன்னை எப்பவுமே எப்படி காட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் என்ன சொல்றாரோ அதான் அப்படின்னு சொல்லிட்டு. லாரன்ஸ்ன்ற பெயரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிக்கு ராகவேந்தர் பிடிக்கும் அப்படிங்கிறனால ராகவா லாரன்ஸ். ராவணன்ஸ் வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் எவ்வளோ பேசினாரோ இல்லையோ, அவருக்கு மவுத் பீஸ் மாரி வந்து இவர் எப்பவுமே வந்து பேசிட்டே இருந்தது மட்டும் இல்லாம, நெறைய மேடைகள்ல ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல ஏறி "ஏன் நீங்கலாம் தான் தமிழனா? நாங்கலாம் என்ன அமெரிக்காலயா பொறந்திருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கருத்த ரஜினிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சில வன்ம கருத்துக்கள்லாம் வந்து விதைச்சு, தன்னை யாருன்னு சொல்லிட்டு வந்து காட்டியிருந்திருக்காரு. இப்படி இருந்த ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர் மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் ஹெல்ப் பண்றாரு. "நீ எவ்வளோ பண்ண? அவர் எவ்வளோ பேருக்கு கஷ்டப்படுறாங்களோ ஹெல்ப் பண்ணி. நீ எவ்வளோ பண்ண?" யாராவது ஒரு விஷயங்கள் நல்லது பண்றாங்கன்னா, அது வந்து ஓகே சந்தோஷம். நம்ம பண்றோம், அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத விட, அந்த பப்ளிசிட்டி தொடர்ந்து ஒருத்தவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. என்னது தொடர்ந்து. பாலா மாரி. ஹலோ! பாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் லாரன்ஸ். ஓ! ஓகே. லாரன்ஸ் வந்து சீனியர் பாலா. அது அப்படிதான் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா சமீபத்தில போன வருஷம் அந்த பாலா அவர்கள் அந்த பிரச்சனை இருந்துச்சுல்ல, ஆமா. அவர் கூட எதர்ச்சியா ஆம்புலன்ஸ வாங்கி எதர்ச்சியா எல்லாருக்கும் குடுத்தாரு. அப்போன்னு பார்த்து யாராவது தெரியாம ஹிடன் கேமரா வச்சுட்டாங்கல்ல. அந்த ஒரு பிரச்சனை கூட இந்த பாலாக்கு பக்கத்தில வந்து நின்னுட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராவணன்ஸ் தான். அத வச்சு தான் நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் ஒரே மாரி அப்படிப்பட்டவர் தான் வந்து லாரன்ஸ். சரி பப்ளிசிட்டி பண்றாரு, நல்லது பண்றாரு. அவர பத்தி எதுக்கு அவர் பாட்டு நடன கலைஞர், மாஸ்டரா கஷ்டப்பட்டு முன்னேறி ஹீரோவா மாறி, டைரக்டரா மாறி ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னோனே, இவருக்கு ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, சினி ஃபீல்ட்லேருந்து பாலிடிக்ஸ் வரணும்னு சொல்லிட்டு ஒரு கேட்வே வந்து தொறந்திருந்தது ரஜினி. அவர் ஆக்டிவா இருந்த வரைக்கும். அது முடிஞ்சோனே இவருக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாளா வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா இருந்தாரு. ஜிகர்தண்டா 2 படம் வந்து நல்லா ஓடுச்சு. திரும்பவும் ஒரு நடிகரா, ஒரு நல்ல கலைஞரா அந்த படத்துல எல்லாருமே பாராட்டுனாங்க. ஆமா. நல்ல ஆக்டிங். நம்ம ஓ! எல்லாருமே அந்த படத்துல சத்தியமா செம்மையா சூப்பர் நடிச்சிருக்காரு ப்ரோ. கேரக்டர். அவர் பண்ணதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர். அப்பேற்பட்ட ஒரு ஆளு தொடர்ந்து சினிமால தொடருவாருன்னு பார்த்தா, விஜய் அவர்கள் வந்து வின் பண்ணிட்டாரு. அப்ப என்ன ஆகுது இல்ல அப்டின்னா அம்மாட்ட போயிட்டு கேட்டாங்களாம். இது மாரி விஜய் அண்ணா நிக்கிறாரு. ம், விஜய் நண்பர் நிக்கிறாரு. ம், இந்த மாரி நானும் வந்து நிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அரசியலுக்கு போட்டாமான்னு கேட்டதுக்கு, ம். "நீ விஜய்ட்டயே நீ கூட்டு போ. நான் விஜய்ட்டயே நான் சொல்றேன். அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே வந்து சொன்னதா ம். வந்து இவரு இந்த வந்து ஒரு இந்த வீடியோ இதுல ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அதுல ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா? அதாவது தெளிவா உட்கார்ந்து பேசுறேங்கிற பேர்ல வீடியோ பேசினாரு. ஆனா அதுல ஒரு விஷயமும் தெளிவா இல்ல. கடைசில நம்மகிட்டயே முடிவு சொல்லிட்டு போனது மட்டும் இல்லாம, ரஜினிய போய் பார்த்தேன், விஜய் போய் பார்த்தேன், எங்க அம்மா கிட்ட கேட்டேன், மக்களாகிய உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. முழுக்க முழுக்க ஒரு குழம்பிய மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளையும் குழப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி நடிச்சிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஜெயிச்சுட்டோனே, இப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. "டேய் ஒழுங்கா போயிட்டு டிவிக்கில ஜாயின் பண்ணியிருக்கலாம்லடா. ஒழுங்கா ஏதாவது எம்எல்ஏவா ஆமா. மாறியிருப்ப, இல்ல மினிஸ்டரா மாறி." இது வந்து உங்ககிட்டயே நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு சும்மா ஏன்னா இன்னைக்கு வந்து ஈஸியா உடனே இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே மாரி இல்லாம ஒரு கட்சிக்குள்ள போனோனே உடனே அமைச்சர்லாம் நெறைய பேர் ஆயிருக்காங்களே, கண்டிப்பா அப்படிங்கிற ப்ரோ. மாரி ஒரு பார்வை தான் அது. அப்படி இருக்கிறப்போ இவருக்கு என்னன்னா, ஆஹா! ரஜினி அவர்கள நம்பி இவ்வளோ நாள் வாய் விட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே. நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அரசியலுக்கு ஒரு விண்டோவ மிஸ் பண்ணிட்டோம். இல்ல ஒழுங்கா ப்ரோ இப்போ டிவிக்கில ஜாயின் ரஜினி வந்து பண்ணியிருக்கலாம். அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஒரு பேச்சு போயிட்டு ஆமா. இருக்கு. அப்ப அண்ணாமலை புது கட்சி ஓப்பன் பண்ணா அங்க போயிட்டு நிக்க வேண்டியதானே? இப்போ வரைக்கும் அவரு வந்து உறுதியா இந்த கட்சியில தான் ஜாயின் பண்றேன், டிவிகேல ஜாயின் பண்றேன்லாம் சொல்லல. இதுல ஏன் எல்லாருமே டிவிகேல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இவரு ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட். விஜய் கட்சியில இன்னைக்கு ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கிழக்குல போய் நின்னு ஜெயிக்கலாம்னு பார்க்குறாரு. நின்னாலே இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு முகம் ஜெயிச்சிருவாங்க. தெரியாதவங்க கூட ஜெயிச்சுருவாங்க. ஆமா. அதாவது விஜய்க்காக போடுறாங்க. அப்படி இருக்கப்போ ராகவா லாரன்ஸ் அப்படின்றப்போ இன்னும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்படி இந்த சிச்சுவேஷன யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கிராப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு படக்கூடிய ஒருவேளை விஷயமா இவரே இருக்கு. வந்து இவரோட பிஆர வச்சு டாக்க கிளப்பி விட்டு அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து அவரையோட நீங்க வந்து விஜய் அவர்களோட பிஆர் டீம அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா,
இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்ஸ் பாப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திருச்சி கிழக்கில் நேற்று ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சகாயம் ஐஏஎஸ் இன்னொரு 2 கேண்டிடேட்ஸ் லாரன்ஸ் எல்லார்கிட்டையும் போய் கேட்குறாங்க. அதில் பெரும்பான்மையானவர் வந்து பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும், ராகவா லாரன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு பின்பம் இருக்கு. இவர் ம். வந்தாலே ஏகப்பட்ட பேருக்கு வந்து நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ம், இவர் ம். வந்தா நமக்கும் வந்து ஒரு நல்லது கிடைக்கும் ம். அப்படின்ற ஒரு பிம்பத்தினால தான் வந்து அவரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சகாயம் ஐஏஎஸ் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவியில் இருந்த காலகட்டத்திலே வந்து எவ்வளோ மிரட்டல்களுக்கு, எவ்வளோ லஞ்சத்தெல்லாம் வந்து வாங்காமல் உயிரில் வந்து எடுத்துருவாங்கன்ற பயத்தெல்லாம் மீறி வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணார். இன்றைக்கி அவர் இல்லைனா வந்து சில சிறு மலைகளே காணாமல் போயிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நபரையும் காட்டுறாங்க, ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. அவரை யாருமே சொல்லலை, இவரை சொல்கிறாங்க எல்லாம். ஸோ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை மைண்ட் செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சியிலேருந்தே பிஆர் டீம் போய் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்ஸ் பாப்லாம் எடுத்து ஒரு ராகவா லாரன்ஸ்க்கு வந்து ஒரு மதிப்பு இருக்குது, அவரை நிற்க வச்சிடலாம் அப்படின்னாலும் பண்ணலாம். ம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, எனக்கு அவர் டிவிக்கல் தான் ஜாயின் பண்ண போகிறாரான்னு உறுதியாக தெரியல, ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா ரஜினி கூட அசோசியேட்டாக இருந்தார். இப்போ மாரிதாஸ், அண்ணாமலை இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ராகவா லாரன்ஸ் ரஜினி அரசியலுக்கு வந்தோன்னா அவர் கூட பயணிக்கலாம்னு சொன்னால் ஆமா. அதே மாதிரி இருந்த நபர்கள். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டு. மாரிதாஸ் பாஜக சப்போர்ட்டாக பேசுகிறாரு, அண்ணாமலை பாஜகக்குள்ளே போய் வந்துட்டு இப்போ ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அந்த சூழ்நிலையில் இவர் அண்ணாமலை கூட சேர்ந்தும் பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஜினியோட க்ளோஸாக இருக்காரு, அண்ணாமலை ரஜினி க்ளோஸ் அப்படிங்கிறனால அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவங்க பண்ணுற அந்த பப்ளிசிட்டி மைண்ட் செட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தா மேபி விஜயோட கட்சியில் சேர்ந்து திருச்சி கிழக்கில் நிற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் நின்னா ஜெயிச்சிருவீங்க. அவருக்கு சுயநலமாக இன்றைக்கி ஒரு பதவிக்கு வரணும், பேர் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுதானே ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார்னா இன்னைக்கு தளபதி விஜய் தான் அப்படின்னு டக்குன்னு பெல்ட்டி அடிச்சு வந்து போய் ஜாயின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ப்ரோ அப்படிலாம் சொல்ற முடியாது ப்ரோ. ம். ஏன்னா ம். எந்த இடத்துல ஒரு நல்லது நல்லது செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த இடத்துக்கு தான் போவாங்க. ம். இப்போ அந்த மாதிரி டிவிகேல கிடைச்சா கூட போறது நல்ல விஷயம் தான். ம். 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 ஆல்ரெடி ஜல்லிக்கட்டுல இருந்தே நீங்களே ஜல்லிக்கட்டுல அவர் கூட நான் அவர் கூடலாம் இல்ல, ஓ, கூட அவர் தான் பக்கத்துல நின்னுந்தாரு. அப்பல இருந்தே நல்லா ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தாரு. 1 கோடி ரூபாய் ஏதோ கலெக்ட் பண்ணி கொடுத்ததா ஆமா. வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இவ்வளோ பெரிய கத்துங்க. அப்போ 500 இது வந்து இது ஓ, பண்ணல. கத்து கொடுக்குறாங்க, நான் தான் பார்த்தேன் அப்படி. என்ன ப்ரோ நிஜமாங்க 1 கோடி ரூபாய் நீங்க தானே சொன்னீங்க இப்போ. இல்ல ப்ரோ, அவரு வந்து சொல்லிட்டு பாரு, நான் 1 கோடி ரூபாய் எப்படினாலும் முடிஞ்ச அளவு கூட நான் வந்து ரெடி பண்ணி தருவேன் அப்படின்னு அது மட்டும் சொல்லிட்டு. இல்லாமல் நான் அதுக்கு முன்னாடி சேட்டு கடை கிட்ட நின்றுருந்தேன். அப்போன்னு ம். பார்த்து நான் ஏதோ கடையில் வாழைப்பழம் வாங்கியிருந்தேன். ஒரு சேட்டு கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு வீட்டிலேருந்து நகை எடுத்துகிட்டு வந்து அதில் எழுதிருந்துச்சு மனைவியின் நகை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. அதை கொடுத்தாலும் 1 கோடி ரூபா சேட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பீச்சுக்கு கொடுத்தாப்புல. நான் அப்ப follow அவர் பண்ணி ஜல்லிக்கட்டுல பண்ணவே இல்லையா அதெல்லாம்? ஜல்லிக்கட்டில் வந்து அந்த போராட்டம் ஆரம்பித்த டைமில் வந்து நான் பார்த்துருந்தேன். ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறப்போ அதை வந்து நைட்டு ஒரு 12:30 மணிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சாங்க. 10-15 பேர் தான் நின்றுந்தாங்க அங்கே. எங்கள் நம்ம விவேகானந்தர் இல்லம் தெரியுமா, மெரினா பீச் அண்டை, அதுக்கு இதில் வந்து ஒரு 10-15 பேர் நின்றுந்தாங்க. அப்புறம் போலீஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. அங்கே இருக்க மக்களோட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நான் இன்னும் பார்த்துருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டங்கள் கூடுது. அந்த 10 பேர்லேருந்து அந்த ஒரு போராட்டம் போச்சுல 10-12 நாளில் கடைசி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் நான் இருந்தேன். பத்திரிகையாளராக வந்த நான் அந்த போராட்டத்தில் கலந்துட்டு கடைசி நாளில் இருந்து லத்தி அடிலாம் வாங்கி தான் கரும்பு சட்டை போட்டு லத்தி அடி வாங்கி அங்கேருந்து ஓடுறோம் காயப்பட்டு. இதில் என்ன நடந்துச்சுன்னா தானாக ஆரம்பிச்சப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது, இளைஞர்களோட ஆதரவு கிடைக்குது, ரொம்ப புரட்சிகரமாக போராட்டமாக மாறப்போகுதுன்னு தெரிஞ்சவனு என்ன பண்ணிட்டாரு, வந்து அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணுறாரு. ஏன்னா இவரோட கட்டுப்பாட்டுல இவரோட தலைமையில் நடக்கிற மாதிரி. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இயக்கம் மட்டும் அந்த போராட்டத்தை அங்கே நடத்தலை. ஒரு குழு வந்து போராட்டத்தை ஆரம்பித்தாலும் எல்லாருமே வந்து அங்கே சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் அவங்களோட காசு போட்டு இந்த லைட் இருக்கும் சின்ன யானையில் லைட் வந்து அங்கே இருக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு லைட் இருக்கணும் இருட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சாங்க. இன்னொருத்தங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, யாரும் ஒருத்தங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் யாருமே சொல்லி செய்யலை, தன்னிச்சையாக எல்லாருமே வந்து வாலண்டரியாக வந்து செஞ்சுட்டு இருக்க சூழ்நிலையில் அங்கே எல்லாருமே சின்ன பசங்களாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கரெக்டாக எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. மைக் அங்கே வந்து நின்ட்டார். அப்படியே நின்றுட்டு அந்த அவரோட ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தேன், இவங்கெல்லாம் நாங்கள் தான் பார்த்துக்கணும், நான் தான் இவங்களுக்கு காப்பாற்றணுங்கிற மாதிரி மனது மட்டும் இல்லாமல் கழுத்தில் ஒரு கட்டை வேறு போட்டுக்கிட்டார். அந்த வழியிலையும் அவர் வந்து நிற்கிறாராம். அங்கே வந்து எனக்கு மைக்கில் பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. லட்சாவதி லட்சம் மக்கள் நிற்கிறாங்க, எல்லாம் ஃபோனில் லைட் அடிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கு பேசணும்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா 2009 அப்போ ஈழ போராட்டத்தப்போ நம்ம கல்லூரி மாணவனாக இருக்கோம், 3rd இயர் படிக்கிறோம். நாங்கள் ஒரு போராட்டத்தை நடக்கிறோம், மனித சங்கிலி போராட்டம். நீங்கள் இப்போ இந்த போராட்டத்தை முடிக்கலன்னா உங்களுக்குலாம் எக்ஸாம் எழுத விட மாட்டோம்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. இந்த ஏப்ரல் மே டைமில் நடக்குது. அப்போ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களாம் எங்களால் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு புரட்சி வெடிச்சு மெரினாவில் எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்காக வந்திருக்காங்களே அப்படிங்கிற சந்தோஷத்தை சொல்லணுன்றதுக்காக அந்த மைக்கில் போயிட்டு பரவாயில்ல இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க, ஆனாலும் ஒன்று நீங்கள் தன்னிச்சையாக எழுச்சியோடு ஏற்படுத்தின இந்த போராட்டத்தை தன்னுடைய போராட்டமாக காமிக்கிறதுக்கு நிறையா செலிபிரிட்டிஸ்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கும் யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் நின்று அவர் சாட்சி. ஏன்னா ஒருத்தர் பற்றி நல்லது சொல்லும் போது இந்த யூடியூபர் பேர் சொன்னால் பரவாயில்ல, ஒருத்தர் பற்றி விமர்சனம் பண்ணும்போது அந்த யூடியூபர் பேர் சொன்னால் அவருக்கு சங்கடம் ஏற்படும் நான் சொல்ல. இன்றைக்கும் பல படங்களை தயாரித்த
யூடியூப் சேனல் பல நடத்தி இன்னைக்கு ஒரு சேனலோட அசோசியேட் ஆகி போயிட்டு உட்காந்துருக்கிற ஒருத்தர் வந்து பக்கத்துல நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இங்கே ஒரு பல செலிபிரிட்டிஸ்லாம் இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ண பார்க்குறாங்க, அதை விடாதீங்க, இதனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு பெரிய புரட்சி எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரோம். இவர் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் கண்ணுங்களா பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படி இப்படின்னு தான் சொன்னார். கடைசியில் எல்லாருமே அடிச்சு ஓட விட்றாங்க. இவர் மட்டும் இல்லை, இந்த போராட்டத்துக்காக நான் ஒரு பாட்டு போட்டேன், அந்த பாட்டால் தான் அந்த போராட்டம் உலகம் பெரிய புரட்சி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அவர் போலீஸ்க்கு வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இன்னொருத்தன் டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேரக்டராக படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கானே ஒருத்தன், அவன் கருத்து சொல்லுவாங்க, கிரிக்கெட்டை நிறுத்திட்டா காவிரியில் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனும் இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டு பப்ளிசிட்டி ஏற்றிட்டு போலீஸ் வரப்போ ஓடி போயிட்டான். அதே தான் இந்த ஆளும் பண்ணார். நிஜமாவே சொல்கிறேன், இன்றைக்கி வந்து முகஸ்துதிக்காக இல்லை, அந்த இடத்துல இன்றைக்கி யாருக்குமே பயப்படாம மக்களுக்காக வந்து நம்மளை கைது பண்ணுவாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுவாங்க அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சோம். அங்கே அந்த இடத்த நோக்கி வந்தது 2 பேர் தான். ஒருத்தர் நிஜமாவே வந்துட்டார், தரை வழியாக வரலனாலும் கடல் வழியாக வந்தார், அது சீமான். அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் கூட இருக்குது. ஆமாம், இன்னைக்கு அவர் வந்து அவர் சொல்கிற எல்லா கருத்தையும் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அது வந்து சீமானோடைய பீக், அந்த புரட்சிகரமான சீமானுடைய பீக். அது அந்த டைம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அவங்க வந்து அந்த கட்டுமரத்தில் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார். இன்னொருத்தர் சிம்பு அங்கே வர ட்ரை பண்ணுறாரு, அவரை பாதியிலே நிற்க வச்சு அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி சில செலிபிரிட்டிஸ் நிஜமாவே ட்ரை பண்ணாங்க. பட் அதில் பல பேர் குளிர் காய்ச்சி அதில் வந்து பப்ளிசிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த லாரன்ஸ். ஓகே. அதனால் இவர் வந்து இந்த பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படிங்கிறத வந்து அவரே வந்து காட்டிப்பார். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தங்களை ஒரு தெளிவாக காட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் பின்னாடி சட்டை கிழிஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறதுக்கு தோணிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு பைத்தியம் டக்குன்னு திரும்பி காட்டிடுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிசிட்டி பைத்தியங்களும் அவங்கள காட்டிகிட்டே தான் இருக்கும். இந்த லாரன்ஸ் எப்பெல்லாம் பாருங்களேன், எல்லா விழாலையும் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு காசு தாங்கன்னு சொன்னேன். ஆனால் மாற்றுத்திறனெல்லாம் கூப்பிட்டு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அதில் இவர் தான் அவங்க கிட்ட வர மைக்கை கொடுத்து வேணாடா அப்படின்ட்டு வர உடனே அவங்க லாரன்ஸ் அண்ணன் தான் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் இவரே தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ பேசிக்கலி எல்லாத்துக்குமே தனக்கு ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ரஜினி மூலியமாக ஆதாயம் கிடைக்கல, இன்னைக்கு விஜய் மூலியமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களால பண்ண முடியாது என்னால பண்ண முடியாத வந்து அவர் ஏதோ முயற்சி பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அது ஏதோ ஒரு வழியில பண்றாரு. பண்ணாதான் நல்லது தானே, அதை அப்படி எடுத்துக்கலாம்ல. பாருங்க, இப்போ உங்களால பண்ண முடியாது என்னால பண்ண முடியாது சொல்றீங்க, நான் பண்ணனா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாமல் திருவான்மியூரில் தங்கியிருந்தேன் நான் கொஞ்ச நாள். அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்கிட்டலாம் சும்மா வந்து ஃபர்ஸ்ட்லாம் பேசி கொடுத்தா அப்போ தான் அங்கே வந்து அஜித் குமார் அவரோட வீடு இருந்துச்சு. நான் வந்து அஜித் ஃபேன்லாம் இல்லை. ஆனால் ஏன் நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்க, இவ்வளோ 2-3 ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்கீங்க, ஏங்க அதை தாங்க வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்காங்க. நம்ம அஜித் ஃபேன்லாம் இல்லை, இது மாதிரி விஜயும் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களாம் வந்து வெளில சொல்ல மாட்டாங்க. யாரெல்லாம் அவங்க மூலிமா பயன்பெற்றாங்களோ அவங்க சொன்னால் அது பரவாயில்ல. நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது வீடியோ எடுக்கிறது, பண்ணியிருக்கேன்றதை காட்டுறது, அதை வச்சு சிம்பத்தி தேடுறது, அது மூலிமா நிதி வாங்குறது, நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு நம்மளுக்கு வர்ற அந்த நிதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு காசை மட்டும் அந்த சேவையை செய்யறதுக்கு பயன்படுத்திட்டு நல்லா சுகபோகமாக வாழ்றதுன்றதை உலகத்தில் நிறைய பேர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் லாரன்ஸ் அப்படி பண்ணுறாருலாம் சொல்கிறேன். அவர் பப்ளிசிட்டியை ரொம்ப விரும்பக்கூடிய நபர் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நேரத்துலையும் அவருக்கு மக்கள் மேலெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அன்புலாம் இல்லை. அவருக்கு இன்றைக்கி ஒரு பப்ளிசிட்டி தேவைப்படுது, அது மூலயமா ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல வந்து உட்காந்துக்கலாம். ஏற்கனவே ஜெயிச்ச அந்த குதிரையில் ஏறி உட்காந்து சவாரி செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணி செய்ய வந்தேன். அவர் அதில் பேச்சில் எந்த அளவுக்கு தெளிவு இல்லைன்னா, நான் எலெக்ஷனில் நிற்கணும்னு இல்லை, எனக்கு பதவி வேணாம், எனக்கு காசு வேணாம், ஆனால் நான் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் எதுக்கு இப்போ வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட பேர் வந்து திருச்சி கிழக்கில் நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு 2-3 நாள் சமூக வலைதளங்கள் வருது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுறாரு. அன்றைக்கி என்ன சொல்கிறாரு, பாரதிராஜா அவர்கள் இறந்துட்டாரு, ஆனால் இன்றைக்கி நான் அவனை அரெஸ்ட் பண்ணுறதை வைக்கல, நாளைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் எதுவும் சொல்லவே இல்லை. மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு போயிட்டார். மக்கள் கேள்வி தானே கேட்டிருக்காரு. நானும் மக்கள் ஒருத்தர் தான் பதில் சொல்லுவேன். லாரன்ஸ் அவர்களே, நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு முனி 4, 5ன்னு நிறையா வேணும், காஞ்சனா போன்ற பல பார்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது, பல பேருக்கு டான்ஸே தெரியல, நீங்கள் தான் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும், உங்களுடைய சேவை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோர் நிறைய பேருக்கு தேவை, அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எப்படி உங்களுக்கு பணக்காரங்களாம் நிதியுதவி பண்ணாங்களோ அதே மாதிரி நிதியுதவி பண்ணுவாங்க. அரசியலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடையில் நீங்கள் வந்து இந்த சாக்கடையோட கலர் உங்கள் மேலே ஒட்டிக்க போதோ அப்படிங்கிற ஒரு நன்மதிப்புலையும் அன்புலையும் தான் சொல்கிறேன். உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், அவர் வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.